மனிதன் அன்பிலிருந்து உண்டாக்கப்பட்டபடினால், அன்பிற்காகவே உண்டாக்கப்பட்டபடினால், ஒவ்வொரு மனிதனுடைய மிகப்பெரிய தேவை அன்பாகவே இருக்கிறது. உங்களுக்கு லவ்லி மண்டே வாழ்த்துக்கள். அன்பான திங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கணவன் மனைவி இருவருமே கடவுளால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதியில் தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது எதிலிருந்து உண்டாக்குனார் என்றால் மண்ணிலிருந்து உண்டாக்குனார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க மண்ணிலிருந்து மனுஷனோட உடலை தான் உண்டாக்குனாரு. மனுஷனை எங்கே உண்டாக்குனார்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருடைய இணைப்பிலிருந்து, அன்பிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து, இந்த 3 பேருடைய ஒருமித்த அன்புல இருந்து, அந்த 3 பேருக்குள்ள இருக்கிற பந்தத்திலிருந்து மனுஷனை உண்டாக்கினபடினால் மனுஷர்களுடைய மிகப்பெரிய தேவையே அன்பாக இருக்கிறது. மனுஷன் அன்பிலிருந்து உண்டாக்கப்பட்டான். எதற்கு உண்டாக்கப்பட்டான் என்றால் அன்பிற்காகவே உண்டாக்கப்பட்டான். ஸோ மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை அன்பா இருக்கிறபடினால் கடவுள் என்ன பண்ணார்னா, மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை அன்பு என்று அறிந்தபடினால் கடவுள் என்ன பண்ணாரு, அவருடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார். தன்னோட குமாரனை தந்தருளி இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. எவ்வளவா அன்பு கூற முடியுமோ கடவுள் அவ்வளவா உங்க மேல அன்பு வச்சிருக்கார். உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்க மேல அன்பா தான் இருக்கிறார். இந்த நிமிஷம் கூட உலகத்துல யாருமே உங்க மேல வைக்காத ஒரு அன்பை காட் உங்க மேல வச்சிருக்கார். ஃபாதர் உங்க மேல வச்சிருக்கிறார். தகப்பன் உங்க மேல வச்சிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி உங்க மேல வச்சிருக்கிறார். 2வது, கடவுள் இந்த பூமியில படைச்சது எல்லாம் குடும்பமா படைச்சிருக்கிறார். ஃபேமிலியை கொடுத்திருக்கிறார். எதற்கு ஃபேமிலியை கொடுத்தாருன்னா, மனுஷன் பிசிக்கலாக கடவுளுடைய அன்பை ருசிக்கணும்னா கணவன் மூலமாக ஒவ்வொரு மனைவியும் அந்த அன்பை ருசிக்கணும், அன்பை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மனைவி மூலமாக கணவன் அன்பை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் அன்பை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்றதுக்காக ஃபேமிலியை கொடுத்தார். ஸோ கடவுள் ஃபேமிலியை கொடுத்ததுக்கு காரணம் மனுஷனுடைய மிகப்பெரிய தேவையை சந்திக்கத்தான். அது என்ன தேவை? அன்பு செலுத்துறது. அன்பு தான் ரொம்ப முக்கியம். அன்பு மட்டும்தான் மிகப்பெரிய தேவை. வீட்டில் என்னத்துக்கு ஃபைட் பண்றாங்க இவங்க, என்கிட்ட என்னத்துக்கு ஃபைட் பண்றாங்க கேளுங்க. என்னென்னமோ ஃபைட்டிங்லாம் இருக்கும், என்னென்னமோ சண்டைகள் மாதிரி தெரியும். ஆனா அதோடைய ஆழம் என்னன்னு பார்த்தா அன்பு குறைஞ்சிச்சுன்னா ஃபைட்டிங் வந்துடும். அங்க என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சேன்னா நானு she need love. ஓகே, ஒரு புருஷனும் சரி என்னத்துக்கோ ஒரு கோவப்படுற மாதிரி தெரியும். பட் ஆழத்துல பார்த்தா அந்த ஆளுக்கு ஒரு லவ் தேவைப்படுச்சு. அந்த லவ்வை கொடுக்காம வேற எதை கொடுத்தாலும் அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க. செட்டிலாவே ஆக மாட்டாங்க. லவ்வை கொடுக்காம நீங்க எதை கொடுத்தாலும் எந்த மனைவியும் செட்டில் ஆக மாட்டாங்க, எந்த கணவனும் செட்டில் ஆக மாட்டாங்க. கடவுள் குடும்பத்தை கொடுத்தது காரணமே நீங்க ஒருவர் அன்பா இருப்பீங்கன்னு தான். ஆனா அன்பா இருக்க தெரியாது நமக்கு. அதனால தான் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு நம்மளுடைய அன்பு குறைவுள்ளது. நம்மகிட்ட இருந்து வர்றது எல்லாமே குறைவுள்ளது. ஆனா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். தேவன்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்கு. கடவுள்கிட்ட தான் உண்மையான அன்பு. கடவுள் அன்புல நிறைஞ்சிருக்கிறார். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமார, பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருடைய லவ் இருக்க. அந்த அன்பு தான் நம்மளுடைய ஆதாரமே கூட. அதுதான் நம்மளோட சாஸ். ஸோ மனுஷர்கள் என்ன செய்யணும்னா, அன்புக்கு ஏங்கி ஒருத்தர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் ஃபைட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அன்பு மனுஷனும் தேவனுக்குள்ள அன்பு தான் அந்த அன்புல நிறைஞ்சிருந்தா இங்க ஃபைட்டிங் ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது கர்த்தர் சொன்னாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ஒவ்வொரு புருஷனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு மனைவிட்ட இந்த ஆளுடைய குறைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான், இவர்கிட்ட அன்பே வரல, எப்படி வரும்? வராது. காஞ்சி போச்சு, வறட்சி போச்சு. அப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொரு மனைவியும் முதலாவது அப்பாட்ட போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற மனசு கஷ்டங்களுக்கெல்லாம்
வளர்ச்சிக்கெல்லாம் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். ஓகே, அந்த நிறைவை பெற்றுக்கொண்டா நீங்கள் ஒரு ஆள்கிட்டேருந்து கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, அந்த ஆள்கிட்ட கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடைக்கலன்னொன்னே கடுப்பாயிருவீங்க, கோபமாயிருவீங்க. இதை உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் எரிச்சலில் இருக்கிறத பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு ஆகும். சரியா 34 வருஷம். இந்த 34 வருஷமும் என் மனைவிட்ட நான் இப்போ கூட என்ன நான் பார்க்குறேன்னா, அவங்களோட தேவை வந்து அன்பு தான். நான் ஊழியம்லாம் செய்கிறேன், நிறைய காரியங்களை செய்கிறேன். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக யோசிப்பேன். நான் அவ்வப்போது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் இது பெருசு இல்லை, இதுதான் பெருசு, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இவங்களோட கனெக்ஷன் இல்லாமல் நான் எதை செஞ்சாலும் நல்லா இருக்கேன். ஆமாம், கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ காரியத்தை நீங்கள் கட்டினாலும் சரி, ஊழியத்தையும் சரி, வேலைகளையும் சரி, என்னென்னத்தை நீங்கள் கட்ட ஆசைப்படலாம், அதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்னு நினச்சாலும் சரி, ஆனால் இது குறைஞ்சிச்சுன்னா அதில் வந்து எதுவுமே அச்சீவ்மெண்ட்டில் வந்து பரிபூர்ணம் இருக்காரு. அது ரொம்ப குறைஞ்சி தான் இருக்கும். நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் கணவனை லவ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு வரீங்க? என்னத்தை பிளான் பண்ணுறீங்க செய்யறதுக்கு? என்ன காரியம் செஞ்சால் என் கணவருக்கு லவ் இருக்கும், லவ் ஃபீல் பண்ணுறாங்க? என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் லவ் ஃபீல் பண்ணுறதுக்கு? சரி, ஒன்றுமே செய்யலைன்னா பரவாயில்ல, உங்கள் கவனத்தை அவங்க பகுதி திருப்பி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. நம்ம பேசணும், பேசாம எதுவுமே முடியாது. உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேச மாட்டீங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, பேச்சு தன்னால வரும். பேசிக்கிட்டே இருங்க, ஏதாவது கொட்டுட்டோம் அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் அந்த பேச்செல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் கனெக்ஷன் வரும், 2 பேத்துக்கு ஒரு பந்தம் உருவாகும். உங்கள் குடும்பத்துக்கு பணத்தையோ படிப்பையோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட பந்தத்தை மட்டும் இப்படியே பிரிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, சரியாக கனெக்ஷன் இல்லாட்டினா நல்லா இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா போவாது. நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம், நல்லா போவாது. ஏன்னா பாருங்க, நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, படித்து நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. குடும்ப உறவில் இந்த காரியத்தை வந்து அவங்க கற்றுக்கொள்ளலைன்னா, நீங்கள் சம்பாதிச்ச பணமோ இல்லை பட்டமோ, நீ வச்சிருக்கிற பட்டமோ, எதுக்குமே அந்த காரியம் வந்து ரொம்ப உதவாது நம்மளுக்கு. எவ்வளோ காரியம் சாதிக்கலாம் பாஸ்டர், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் எங்கிட்ட திரும்பி பார்த்தா என் மனைவியே, என் குடும்ப உறவை நான் நஷ்டப்படுத்தினாலாம் எந்த லாபமும் இல்லை. நஷ்டப்படுத்துவேன், நஷ்டமான காரியங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் உட்கார்ந்து எந்த நஷ்டங்கள் போகிறோமோ, அந்த கஷ்டங்களில் போகிறோமோ, அதெல்லாம் லாபமாக மாற்றும். எப்படி மாற்றுறது? ஜீசஸ் சொன்னார், லவ் ஒன் another. புருஷர்களே, உங்கள் மனைவி நடத்துல அன்பு கூறுங்கள். சும்மா வார்த்தையில் சொல்லிடாதீங்க, நான் அன்பாக தானே இருக்கேன். அப்படி இல்லை, அன்புக்காக என்னென்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு இன்டென்ஷனலி ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு, எங்கள் மேரேஜை ஒர்க் பண்ணுறேன், எங்கள் திருமண உறவை பந்தத்தை ஏற்படுத்த இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு வரேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் நான் வேலைக்கு போகிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் நான் ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் நான் மற்ற காரியங்கள் செய்கிறேன். அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு அஸ்திபாரத்து மேலே கட்டப்படுறீங்க. அதே போல் தான் மனைவி சார். அஃப்கோர்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறோம், அடிக்கடி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, எங்கெங்கெல்லாம் போகிறோம். பட் எங்கெங்கெல்லாம் போகிறதுனால நாங்கள் 2 பேரும் இணைப்பில் இருக்கோன்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா மனுஷன் அன்பை உணரணும், ஒரு ஒய்ஃப்கிட்டேருந்து அன்பை உணரணும், ஒரு கணவர்கிட்டேருந்து அன்பை உணரணும். அதை எப்படி நம்ம உணர்வாங்க? தன்னால் உணர மாட்டாங்க, உணர வைக்கிறதுக்காக ஏதாவது செய்யணும். நம்ம கணவன் மனைவி அன்பை உணர்வதற்காக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த லவ்லி மண்டேயில் உங்களை வாழ்த்துக்கிறோம். நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக ஜெபித்தோம், எல்லா கணவன் மனைவிக்காக ஜெபித்தோம். என்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்களோட எதிர்காலத்தில் கணவன் மனைவி உறவுள்ள பந்தத்தில் ஆசீர்வதிக்கப்படுறது ஜெபிச்சிருக்கோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கனெக்ஷனில் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லா புருஷர்களும் ஒரு எஃபர்ட் எடுங்க, ஒரு முயற்சி எடுங்க. உங்கள் கையில் தான் இருக்குது, நம்பர் 1 உங்கள் கையில் தான். டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். உங்கள் மனைவி தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. உங்கள் மனைவிங்க அதை அசால்ட்டாக விடாது. மனைவி தானே அப்படி போடணும், என் மனைவி, அதனால் நான் கவனம் செலுத்தி ஆகணும். கணவர் தானே, அவர் வருவார் போவார், கணவருங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும், அவர்கிட்ட நீங்கள் வேலை செய்யணும், அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். லவ் பகிர்ந்து கொள்றதுக்கு யூ ஹேவ் டு டூ சம்திங். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. டெய்லி ஏதாவது லவ்க்காக ஏதாவது செய்யுங்க.
ஃபோனில் ஏதாவது அனுப்புங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, வந்தால் கட்டி பிடிங்க, ஹக் பண்ணுங்க, டூ சம்திங் லைக் தட். எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கையை பிடிங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே உட்காந்து ரொம்ப நேரம் பேசுங்க, பேச விடுங்க, ஒரு ஆளை பேச விடுங்க, அவங்க பேசிட்டோம், அப்புறம் நீங்கள் பேசுங்க. குறுக்க எதையுமே உள்ளுக்கு வைக்காதீங்க. இடையில பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் எடுக்காதீங்க. அப்படி செய்யாது. பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் எடுக்காது. நான் எப்போது ஃபோன் அப்படி திருப்பி வச்சுருக்கேன், சைலண்ட் மோட்டில் போட்டு இப்படி திருப்பி தான் வைப்பேன். ஏன்னா யாரும் கால் பண்ணால் கூட இப்படி பார்க்கக்கூடாது. நான் இப்படி பார்த்தேன்னா கவனம் செதறி போயிடும். பார்க்கக்கூடாது, திருப்பி டேர்ன் பண்ணிடணும். ஃபோன் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் டேர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ காட் பிளெஸ் யூ. ஒர்க் அவுட் யுவர் மேரேஜ். ஒர்க் அவுட், ப்ளீஸ் ஒர்க் அவுட் யுவர் மேரேஜ். உங்கள் உறவை பந்தத்தை ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க. அவன் கேளுங்க, நான் என்ன செஞ்சா நீ உறவா பந்தம் இருக்கிறதாக உறவு இருக்கிறதா ஃபீல் பண்றேன். அடிக்கடி கேளுங்கன்னு மட்டும் இல்ல, சொல்லுங்க, அதை சொல்லணும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, ஒண்ணா புரிஞ்சுக்கிட்டு தான் அதை கட்டிக்கிட்டு வரணும். இது இன்னைக்கு நீ கத்துக்கிட்டீங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு என்னத்தெல்லாம் வந்து நம்ம கத்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அதுல தான் அடங்கி இருக்குது எல்லா காரியமும். மரணம் வரைக்கும் நம்ம லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். மரணம் வரைக்கும் புதுசா நீ கத்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. மனைவியை பற்றி புதுசாக நீங்கள் லவ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு வயசு சின்ன எண்ணத்தை லவ் அப்படிலாம் இல்லைங்க. நான் தான் சொல்லிட்டேன்னு ஆரம்பத்திலே சொல்கிறேன், அன்பு மனிதனுடைய மிகப்பெரிய தேவை. கர்த்தர் அதை அறிஞ்சு தன்னோட குமாரனை கொடுத்தார். நீங்கள் என்னத்தை உங்கள் மனைவிக்கு கொடுத்தீங்க, உங்கள் மனைவி என்னத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வராங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஓகே, காட் பிளெஸ் யூ ஃபாதர். இந்த நேரத்தில் அப்பா, நீங்கள் ஒரு அழகான பந்தத்தில் இருக்கீங்க. பிதா குமார் பரிசுத்தாவி என்ற உறவுலேருந்து, அந்த உறவுலேருந்து நாங்கள் வந்ததுனால நாங்கள் எப்போதும் உறவை நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறோம். அன்புலேருந்து வந்ததுனால அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறோம். அன்புக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆதாமுடைய வீழ்ச்சினால் அந்த அன்பு சிதைஞ்சு போனாலும் கிறிஸ்து என்றவர்னால 2ஆம் ஆதாம் மூலமாக அந்த அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அன்பை உங்கள்கிட்ட இருந்து முதலாவது பெற்றுக்கொள்கிறோம். அப்பா, அந்த பெற்றுக்கொண்டே வருகிறோம். அதே நேரத்தில் கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் அன்பு கூறுறதுக்கான நீங்கள் கிருபையை, ஞானத்தை, அந்த தயவை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் எங்ககிட்ட ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் எங்களுக்கு தரணும். இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லா கணவன் மனைவியும், பார்க்காதவங்களும் சரி, எல்லா கணவன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா கணவன் மனைவியோடைய லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கனெக்ஷன் இயேசு ரத்தத்தின் மூலமாக, ரத்த உடன்படிக்கையின் மூலமாக உருவாகுவதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். May God bless you. Bless you.